பிரதமர் மோடி முக்கியமான தருணங்கள் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு நிறுத்தத்திற்கு வந்த நிலையில அவர் வந்து நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அது சரியா 8 மணிக்கு அவருடைய உரை தொடங்கியது. இந்த உரையில அவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு சல்யூட் அப்படிங்கிறது தான் அவருடைய தொடக்கமாக இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர்ல நாடு என்னென்ன பண்ணுச்சு, இந்த நாட்டின் பாதுகாப்பு படை எப்படி இருந்தது, மத்திய அரசு என்னென்ன செயல்களை எடுத்தது, எதுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டோம் அப்படிங்கறதுல அவர் விளக்கமா சொன்னாரு. ஆஹ் எப்படி வந்து பகல்காம்ல தாக்குதல் நடந்தது வந்து நாட்டு மக்களை அதிர்ச்சியை உருவாக்கியது அப்படிங்கறத அவர் சொன்னாரு. கணவன்கள் வந்து மனைவிகளின் கண் முன்னால் கணவர்கள் கொல்லப்பட்டாங்க, மகள்களுக்கு முன்னாடி வந்து தந்தையர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து சொன்னாரு. இது மாதிரியான ஒரு பயங்கரவாத செயலை எடுத்துதான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத இந்திய படைகளுக்கு நடத்துவதற்கான அந்த அதிகாரத்தை இந்திய அரசு வழங்கியது அப்படின்னாரு. அது வந்து பாதுகாப்பு படையினருக்கு முழுமையான சுதந்திரத்தை இந்திய அரசு வழங்கியது அப்படின்னாரு. இதுல ஈடுபட்ட எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னாரு. பாதுகாப்பு படைகள் பெற்ற இந்த வெற்றியை நாட்டின் மகளிருக்கு அர்ப்பணிப்பதாக அவர் சொன்னாரு. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக படையினர் வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் விரிவா சொன்னார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பிரதமர் மோடி தெளிவாக எடுத்து வைத்தார். இந்தியா இது போன்ற பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கிறத பயங்கரவாதிகள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தினார். எந்த அளவிற்கு இந்தியா வந்து தாக்குதலை தொடுத்தது அப்படிங்கறத சொன்னாரு.